கூவத்தை வந்து நாங்கள் சீரமைச்சு அதில் வந்து படகுட போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. அது பல வருடமாக சொல்லிட்டு இருக்கு. ஆனாலும் முடியலை. புதுவை வந்து சிங்கப்பூரை மாற்றிட முடியுமா? என் கூவம் என்ன ப்ராப்ளம் அவங்க ஏன் பண்ண முடியலன்னா, நானே அதில் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு சில ப்ரொபோசலாம் கொடுத்தேன். இது என்ன ப்ராப்ளம், கரப்ஷன் இஸ் வெரி ஹை. அவங்க வந்து இதில் எப்படி எனக்கு என்ன கிடைக்கும், ரொம்ப இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப எஃபிஷியண்ட்டான சிஸ்டம்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்குது. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து அதை பெரிய ப்ராஜெக்டாக 1000 crores மேலே ப்ராஜெக்ட் பெருசாக்கி அதில் 20% எப்படி அடிக்கணுங்கிறதெல்லாம் நோக்கத்தில் பண்ணுறதுனால இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குது. அது ஆக்சுவலாக வெரி சிம்பிள் ப்ராஜெக்ட். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இப்போ நாங்களே வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் தூர்வாருக்கு நிமல் ராகவன் வச்சு நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 years டைம் ஆச்சு. அதோட மெயின் என்ன இஷ்யூனா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி 5 கோடி செலவு பண்ணிட்டோன்னு கணக்கு எழுதிட்டாங்க. செலவு பண்ணாமல் கணக்கு எழுதிட்டாங்க. ஸோ இப்போ திரும்பி அதே ப்ராஜெக்ட் போய் நம்ம எப்படி பண்ண முடியும்னு அவங்களால அந்த டிபார்ட்மெண்ட்னால கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, அதே ப்ராஜெக்ட்டை நம்ம 50 lakhsலேயே முடிச்சிட்டோம். இந்த 50 lakhs முடிச்சது 5 lakh பீப்புளை வந்து பெனிஃபிட் பண்ணுது. அது போக 2000 குளம், 1000 குட்டை, அது போக அங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் 450 வில்லேஜஸ் வந்து இதில் வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. தண்ணி இல்லாமல் நிறைய பேர் வேறு ஊருக்கே வேறு நாட்டுக்கே கூட குடி போயிருக்காங்க அந்த ஊர்லேருந்து. இல்லைன்னா எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி ஒரு பக்கெட்டில் எடுத்து அதில் பிடிச்சி தான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரணும். இப்போ இந்த ஊரே வந்து ரொம்ப செழிப்பமாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இது. வந்து இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் த காஸ்ட். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த விஷன் இருக்கணும், ஒரு ஐடியாலஜி இருக்கணும், ஒரு பண்ணணும்னு ஒரு பேஷன் இருக்கணும்.